ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனிடம் அவனுடைய சந்ததி கடல் கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை மாற்றுவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனா அதற்கேற்ற எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு சூழ்நிலைமை. ஏன்னா 75 வருடங்களாய் சுமார் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. மிகவும் வேதனை, வருத்தம் தான். ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணார். அந்த வாக்குல அவன் விசுவாசமா இருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் 2 தூதர்களை வீட்டுல அனுப்பி அவர் அவனிடம் சொன்னார், உனக்கு நான் ஒரு குழந்தை உற்பத்தி காலகட்டத்துல ஒரு குழந்தை பாக்கியம் உனக்கு உண்டாகும்னு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் அது உறுதியாக இருந்த விசுவாசமா இருந்தது. ஆனால் சாராள் நகைத்தாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், இந்த உலக ரீதியா பாருங்க, 75 வருடங்கள்னா 75 வயதுக்கு மேல குழந்தை பாக்கியம் இருக்காது. ஏனென்றால் அந்த கற்பம் செத்து போயிடும். இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி அது நடக்கும், எப்படி வாய்க்கும் என்று சாராளுக்கு ஒரு நகைப்பு தன்மை, அவிசுவாசமான ஒரு சூழ்நிலைமை. அது உலகத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் அது உறுதியான விசுவாசமா இருந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ணா நிச்சயமா இந்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவன் அவர் கைவிட மாட்டார். அவருடைய வாக்கு ஒருபோதும் அது வெறுமையாய் திரும்பாது, அதை நிறைவேற்றிதான் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து திரும்பும்னு ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அவனுக்கு ஆண்டவர் குறித்த காலத்துல ஆண்டவர் சொன்னது போல அவனுக்கு ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்படிப்பட்ட பிரச்சனை தான் சில பேருக்கு. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பாரு, ஆனா சந்தேகம், இதனால என் வாழ்க்கை இப்போ சீரழிஞ்சு போய் இருக்குது, என் வாழ்க்கை செத்து போய் தான் இருக்குது, என் வாழ்க்கை எப்படி உயிரடையும், என் வாழ்க்கை எப்படி உயர போகும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தான் அநேகருடைய வாழ்க்கை. விசுவாசிகளின் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. பல பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு வாக்கு பண்ணின அந்த வாக்கை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். ஆனா ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசம், ஆண்டவர் மேல உறுதியான பற்று இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். உங்க சந்ததியை ஆண்டவர் உயர்த்துவார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்த போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள வார்த்தையை தருகிற தேவன், அவர் ஜீவனுள்ள ஒரு காரியத்தை நம்மளோடு இடைப்படுகிற தேவன். அந்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். எந்த காரியத்திலும் நீங்க விசுவாசத்தை தளர பண்ணாதீங்க. சாத்தானுடைய சோதனை வரும், ஆனா உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கும். விசுவாசம் தான் உங்களை உயர்த்தும். விசுவாசம் உங்க தலைமுறை உயர்த்தும். உங்க சந்ததியை விசுவாசம் உயர்த்தும்.